வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இப்போது ரசல்மனியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மெயினான மேட்ச் இதை தான் நோக்கி எல்லாமே போகுது அப்படின்னா ஜான்சனா வெர்சஸ் கோடி ரோட்ஸ். லாஸ்ட் இயர் எப்படி கோடி ரோட்ஸ் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸோ அதே மாதிரி இந்த மேட்ச் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இதில் முக்கியமான நிறைய விஷயங்களை இன்றைக்கி WWE கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ஸ்டோரி லைன் எப்படி போகும் அப்படிங்கிறத பற்றியும் இன்றைக்கி வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. இதில் நான் ஒரு 4 பிரிவாக இதை ஒன்று எடுத்துருக்கிறேன். இந்த 4 பிரிவில் ஃபஸ்ட்டு ஜான்சனாவுடைய ஹீல் டர்ன். WWE பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல ஜான்சனாவுடைய ரிட்டனை கொண்டு வராமல் யூரோப் கண்ட்ரியில் கொண்டு வந்தது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. ஏன்னா ஜான்சனாவை பொறுத்த வரைக்கும் யூஎஸ்ஏ வந்தாலும் அவர் ஹீல் டர்ன் பண்ணிட்டாரு, பூ பண்ணுறாங்கன்னா பூ அப்படின்னு தான் கேட்கும். பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. யூஎஸ்ஏ ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாலாம் ஷேர் பண்ண மாட்டாங்க, கரெக்டு தானே? பட் ஆனால் யூரோப் கண்ட்ரி ஆடியன்ஸை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எம்மா காசு கொடுத்தா கூட இப்படி கூவ மாட்டாங்க. ஆனால் ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டு இவங்க கூறுக்குதே எம்மா. நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜான்சனாவுக்கு அந்தளவுக்கு ஒரு ஹேட் பண்ணியிருப்பாங்க. ஃபக்கியோசினா சொல்லியிருப்பாங்க. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா சக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்த விட்டு போன்னு சொல்லியிருப்பாங்க. ஹே 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 குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாடியிருப்பாங்க. நீ போடா அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. ஆக்சுவலி அந்தளவுக்கு ஹேட் பண்ணுற மாதிரி ஃபேன்ஸ் இருந்துக்கிட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா இன்றைக்கி ஜான்சனா மக்கள் மத்தியில் அவர் ஹேட் பண்ணலை, ஜான்சனாவை தான் மக்கள் ஹேட் பண்ணாங்க. ஸோ இது ஒரு ஹீல் டர்னுக்கு தேவை தான். ஏன்னா ஒரு ஹீல் கேரக்டரை எல்லாருமே இப்படி வெறுக்கணும். ஆனால் ஜான்சனாவை இப்படி வெறுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. நமக்கு ஒரு செய்தி என்ன கிடச்சிருக்குன்னா பேக் ஸ்டேஜ் ஒர்க் அவுட்ஸாக இருக்கட்டும், பேக் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கும் யாருமே இப்படி ஜான்சனாவை ஹேட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த அரங்கத்தில் ஜான்சனா கிக் ஆஃப் பண்ணும்போது அங்கே அரங்கத்தை கண்டிப்பாக ரூட்டேட் பண்ணுவாங்க. அப்படி ரூட்டேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட அரங்கத்தில் நிறைய பேர் ஜான்சனாவோட டிஷர்ட்டு, ஜான்சனாவோட கேப்பெல்லாம் போட்டுட்டு ஜான்சனா மாதிரி இருந்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அரை முழுக்க ரெட் கலரில் நிறைய ஷோ பண்ணியிருப்பாங்க. எல்லாம் ஜான்சனாவோடைய அந்த டிஷர்ட் தான். ஸோ ஜான்சனாவோட டிஷர்ட்டை இத்தனை மக்கள் போட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக ஹேட் பண்ண மாட்டாங்க, நம்ம நினச்சது மாறிடும் போல இருக்குது அப்படின்னு நினச்சாங்க. அண்ட் அதே மாதிரி ஜான்சனா ரிங்குக்கு வரும்போது கூட ஃபேன்ஸ் எல்லாம் ஏன்னு ஷேர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் ஷேர் பண்ணவங்க அப்படியே பார்த்தீங்கன்னா பூ பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் தான் WWEக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாச்சு. அண்ட் அதுக்கப்புறமா ஜான்சனா இப்படி ஹேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. ஜான்சனா கூட ஒரு சில விஷயங்களில் தடுமாறி பேசியிருப்பார். ஏன்னா மக்கள் அந்தளவுக்கு பூ பண்ணியிருப்பாங்க. அண்ட் கோடி ரோட்ஸ் வரும்போது அப்படி ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி கோடி ரோட்ஸை இப்படி ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா ஜான்சனாவெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அவர் என்ன தான் பேபி ஃபேஸஸாக இருந்தாலும் வாய்ப்பை இவனுக்கு மட்டும் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி பூக் பண்ணுவானுங்க. ஆனால் கோடி ரோட்ஸை பார்த்து கோடி ரோட்ஸ் கோடி ரோட்ஸ் கோடி ரோட்ஸ் கோடி ரோட்ஸ் நிறைய பாட்டு பாடுறணும். அந்த மாதிரி தான் பாட்டு பாடிட்டு இருந்தானுங்க. ஏன்னா கோடி ரோட்ஸ் அந்த அளவுக்கு நேசிக்கிற மக்கள் ஜான்சனாவை ஹேட் பண்ணாங்க. எனக்கு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பயங்கர குழப்பமாக இருந்தது. அண்ட் காய்ஸ் WWE பார்த்தீங்கன்னா இந்த மொதல் விஷயத்தில் கொஞ்சம் தடுமாறிட்டாங்க. ஸோ யூரோப் கண்ட்ரியில் வச்சது சரிதான், பட் இருந்தாலும் யூரோப் ஆடியன்ஸ் இந்த அளவுக்கு ஜான்சனாவை ஹேட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. அண்ட் செகண்ட் திங், ஒரு விஷயத்த ஜான்சனா சொல்லிட்டாரு. நான் வில்லத்தனம் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்காக புதுசாக மொட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு ஹேர் ஸ்டைலெலாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த டிஷர்ட்லாம் மாற்றிட்டுலாம் வரமாட்டேன், உங்களுக்காக நான் மாறணும், இதெல்லாம் நானாக வடிவமைச்சது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இது இன்னொரு விஷயத்தை நம்ம குறிக்கும். ஏன்னா இப்போ ஜான்சனா ஒரு ஹீல் கேரக்டர் பண்ணுறாரு, நியூ கேரக்டர் பண்ணாருன்னா அவரோட ஸ்டைலெல்லாம் மாற்றலாம். ஜான்சனா டெம்பரவரிக்காக அவரோட கேரக்டரை மாற்றிருக்காருன்னா அவருடைய ஸ்டைலையோ அவருடைய டெஸ்டிங் ஸ்டைலையோ மாற்ற வேண்டாம். இப்போ அப்படி சொல்லியிருக்கிறத பார்த்தா மேபி எனக்கு என்னமோ ஆப்பு வைக்க போகிறானுங்களோ ஜான்சனாக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா ஜான்சனா அதே ஜான்சனாவாக இருக்கார். அண்ட் கோடி ரோட்ஸ் தனக்கு நேராக நின்று பேசும்போது அவர் கத்தும் போதெல்லாம் ஜான்சனா ஒரு பாட்டு கேட்குற ஜான்சனாவாக தான் இருக்கார், முன்னாடி உள்ள ஜான்சனாவாக தான் இருக்கார். ஒரு ஹீல் ஜான்சனாவாக மைக் ஸ்கில்லில் காட்டினாரே தவிர்த்து ஆக்ஷனில் காட்டலை. கோடி ரோட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா போடா அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாரே தவிர்த்து பயந்து போகிற மாதிரிலாம் காட்டலை. ஸோ ஜான்சனாவை அந்த ஹீல் கேரக்டரில் இன்னும் அந்த பழைய டிஷர்ட்லாம் போட்டுட்டு ஒரு பேபி ஃபேஸ் ஆள் மாதிரி தான் காட்டுறாங்க. அது ஏன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது ஒரு சர்க்கிளான ஒரு விஷயந்தான். நீங்கள் எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? நான் நல்லா நோட் பண்ணேன். ஸோ அது ஒரு சர்க்கிளான விஷயந்தான். சரி, ஜான்சனா மக்கள் மத்தியில் நான் உங்களுக்காக டிஷர்ட்லாம் மாற்ற மாட்டேன், இப்படிலாம் வரமாட்டேன் அப்படின்னாலும் இந்த டிஷர்ட்டு அவர் வர என்ட்ரன்ஸு அவருடைய தீம் மியூசிக் எல்லாமே ரசிக்க தகுந்த மியூசிக்கு.
ஸோ அது வந்து ஒரு ஹீல் கேரக்டருக்கு செட் ஆகுமா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தானே. அதுக்கு அவர் புது தீம் மியூசிக்கில் வரணும், அல்லது ராக்கோடைய தீம் மியூசிக்லேயாச்சும் வந்துருக்கலாம், பார்க்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். அண்ட் மூணாவது நான் என்ன விஷயம் சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். தி ராக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தி ராக்கோடைய காயா தான் ஜான்சனா இருந்தார். யூரோப் கண்ட்ரியில் டூர் நடக்கும்போது ராக்கு கண்டிப்பாக வருவார் அப்படிங்கிறத எதிர்பார்த்தோம். பட் ஆனால் ராக் இன்றைக்கி வரல. ராக் அண்ட் ஜான்சனா வந்து கூட கோடி ரோட்ஸ் பேசும்போது ராக்கு டஃப் கொடுக்குற மாதிரி பேசுவார். அது உண்மையிலேயே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் ராக்கு இல்லாதது உண்மையிலேயே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சொதப்பல் தான். ராக் இருந்திருந்தால் இன்றைக்கி நடந்திருக்கதே வேறு. ஏன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ராக்கு தானே சோலு கேட்டார். பட் ஆனால் ராக்கோடைய சோலை பற்றி தான் எல்லாருமே பேசிட்டாங்கன்னே தவிர்த்து ராக்கு வரல. அதுதான் ஒரு டிசப்பாயின்மெண்ட். அண்ட் நெக்ஸ்ட் வீக் அகெயின் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்க போகிறாங்களாம். அப்படி நிற்கும் போது அது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா ரசல்மனியா ஸ்டோரிக்கு ஒருத்தர் மாறி மாறி அடிச்சுக்கணும். இப்படியே பேசிக்கிட்டே போனாங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா மெய்யழகன் படம் மாதிரி முடிஞ்சிடும். வேறு ஒன்றும் சொல்லதுக்கு இல்லை. சரி, அடுத்தது நான் இதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் நம்பர் 4 மெயினான ஒரு விஷயம், டைம் லென்த்து. ஆக்சுவலி இன்றைக்கி யூரோப் கண்ட்ரியில் WWE பார்த்தீங்கன்னா ஜான்சனாவுடைய கிக் ஆஃப் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஜான்சனாக்கே ½ ஒதுக்கிட்டாங்க. ஜான்சனா முழுக்க பார்த்தீங்கன்னா பேச மட்டுமே செஞ்சார் தவிர்த்து இப்போ ஜான்சனா கோடி ரோட்ஸுக்கு 2 பேருக்கும் இடையில ஒரு ஸ்டோரி இருக்குதுன்னா அந்தளவுக்கு அடிச்சிருக்காரு கோடி ரோட்ஸை. ஸோ அப்போ கோடி ரோட்ஸ் பார்த்த உடனே ஜான்சனாவை சண்டை போட போவார். ஏன் போன வாரம் கூட சொல்லித்தாரு, நீங்கள் நேருக்கு வா உன்னை தூக்கி போட்டு மிதிப்பேன். நீக்கு தூக்கி போட்டால் மிதிச்சாரு. ஜான்சனா பேசும்போது நீ பேசாத மைக்கை நிப்பாட்டு அப்படிங்கிற மாதிரி தான் பேசினாரு தவிர்த்து ஆக்ஷனிங் எதுவுமே இல்லை. 2 பேருமே சண்டை போட்டால் தான் நல்லாயிருக்கும். அந்த சண்டையை உருவாக்குவாங்க அப்படின்னு தான் தெரியலை. ஸோ WWE பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக விட்டுட்டாங்க. டோட்டலி இப்போ ஜான்சனா விசஸ் கோடி ரோட் ஸ்டோரி லைன் எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பேதியில் போகிறவன் நிற்காம தான் போயிட்டு இருக்குதான். ஏன்னா இந்த ஸ்டோரியை இன்னும் பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணணும் போல இருக்குது. அதுக்கு கண்டிப்பாக அது ராக்கு தேவை. ஜான்சனா விசஸ் கோடி ரோட்ஸ் ஒரு நல்ல ஸ்டோரி தான், 2 பேரும் நல்லாவே கொண்டு போகலாம். பட் இருந்தாலும் இந்த ஸ்டோரியோடைய ஆரம்ப புள்ளியை பார்த்தீங்கன்னா தி ராக்கோடைய ஆஃபர் தான். அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் ராக் இருக்கணும். ராக் இல்லாமல் ஜான்சனா வந்து கோடி ரோட்ஸ் கூட ஃபீல்ட் போகும்போது மக்கள் மத்தியில் தோன்ற ஒரே ஒரு விஷயம், இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக கோடி ரோட்ஸ் மறுபடியும் ஜெயிச்சிடுவாரோ, ஜான்சனா நடக்கிற பிஹேவியர், ஜான்சனாவுடைய இந்த கெட்டப் சேஞ்செலாம் இல்லை அப்படிங்கிறத பார்க்கும்போது ஓஹோ ஜான்சனா அகெயின் ஃபேஸ் தானே மாறிடுவாரோ, இந்த ரசல்மனியா ஸ்டோரிக்காக மட்டும்தான் போவாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. இன்னும் சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா, ஏப்பா உங்களுக்கு தெரியாதுப்பா, ஜான்சனா வந்து ரசல்மனியாவில் கோடி ரோட்ஸ் கூட மோதி தோத்துருவார். தோத்துனதுக்கப்புறமா வழக்கம் போல் கையை தூக்கி காட்டிட்டு மறுபடியும் ஃபேஸ் தானே மாறிடுவார் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் ரசல்மனியாவில் ஜான்சனாவுடைய ரசிகர்கள், அதாவது இன்றைக்கி யூரோப் கண்ட்ரியில் பார்த்தோமே இதெல்லாம் வந்து ஈஜி, அதாவது எல்லாமே பார்த்தீங்கன்னா இளிச்சவாயம் ஃபேன்ஸு. நினச்ச நேரம் மாறுவாங்க, நினச்ச நேரம் மாற மாட்டாங்க. ஆனால் ஒரிஜினல் ஃபேன்ஸுன்னு உண்டு, ஓஜி ஜான்சனா ஃபேன்ஸ். அவங்க என்ன தான் ஜான்சனா ஹீல் ஆனாலும் ஜான்சனா 17 டைம் சாம்பியன் ஆகணும், ஜான்சனா எப்போவுமே நம்மளுடைய சாம்பியனாக இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அவங்க மத்தியில் இருக்கும். அப்படிப்பட்ட ஓஜி ரெஸ்லிங் ஃபேன்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க கண்டிப்பாக ஒருவேளை ஜான்சனா தோற்று போனால் கண்டிப்பாக மனம் உடஞ்சி போயிடுவாங்க, என்ன தான் ஹில்டன் ஜான்சனா பண்ணாலும். உங்களில் யாராவது ஓஜி ரெஸ்லிங் ஃபேன், அதாவது ஓஜி ஜான்சனா ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஜான்சனா விசஸ் கோடி ரோட்ஸ்க்கான ஸ்டோரியை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றிருக்கலாம். ஜான்சனோட ஸ்பீச் நல்லா இருந்தது அண்ட் அவங்க தேர்ந்தெடுத்த இடம் ஓகே. பட் இருந்தாலும் சண்டை விஷயத்தில் கொஞ்சம் ஓவராக கான்ஃபிடென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அண்ட் அடுத்து நல்லதாக ரெஸ்லிங் சேலை தந்துக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.